அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் அப்ரண்டிஸ் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த ரீஜன்ஸ்ல வந்து இந்த வேகன்சி ஃபில் பண்ண போறாங்கன்னா விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் சென்னை SETCன்னு சொல்லுவோம்ல, அது ஸோ இதில் எல்லாம் வந்து ஃபில் பண்ண போறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் அப்ரண்டிஸ் இந்த இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. 2024-2025 விழுப்புரம் ரீஜியன், அடுத்து வந்து சேலம், கோயம்புத்தூர், சென்னை இதில் தான் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து 2020 2024 வரைக்கும் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு இதில் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியருக்கு 9,000, டிப்ளமோ டெக்னீஷியன் இதுக்கு வந்து 8,000 வந்து மந்த்லி ஸ்டிஃபண்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் எந்தெந்த ரீஜியனில் வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க, இன்ஜினியரிங் அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸ், டிப்ளமோ அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு. நம்ம டோட்டலாக வந்து 170 வேகன்சி வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்லையும், டிப்ளமோ அப்ரண்டிஸ் வேகன்சியில் வந்து 125 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் விழுப்புரம் ரீஜியனில், அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க 15 வேகன்சி. அடுத்து விழுப்புரம் ரீஜியன் இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஒரு 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை இது 3 ரீஜியன்லேயே வந்து BBA, BSc, BCom, BCA, BBM ஸோ இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க வந்து 158 பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ TNSTC ரீஜியன் விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, SETC Limited India Chennai can increase or decrease the number of vacancy. ஸோ இந்த கொடுத்துருக்கிற டோட்டல் வேகன்சியில் வந்து அதிகமாகவும் ஆக்கலாம், அல்லது இதற்கு விட கம்மியான வேகன்சியும் வந்து இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸில் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். அது கிராஜுவேட் டெக்னீஷியன் 2க்கு வந்து இதுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து ஸ்டேட் கவுன்சில் போர்டு அல்லது போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் ரிலேவெண்டட் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அடுத்து நான் இன்ஜினியரிங்க்கு வந்து எனி டிகிரி கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் அஸ் பர் அப்ரண்டிஸ் ஆக்ட் படி இருக்கும். ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர். ப்ரீவியஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க வந்து நாட் எலிஜிபிள். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் ஆகும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த கோடு நம்பர் நோட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரம் அதில் இருக்கிற இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே போல் ஒவ்வொரு ரீஜனுக்கும் கொடுத்துருக்காங்க. சேலம், சென்னை, திருநெல்வேலி இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி A பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு வெப்சைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MHDR நெட்ஸ் இது இருக்குல்ல, இதுதான் வந்து இது ஓல்டு வெப்சைட்டு. ஸோ இதில் அப்ளை பண்ணுறவங்களும் வந்து இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது, அல்லது நியூ வெப்சைட்டு ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த CE பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான ப்ரொசீஜர், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, அந்த போர்டிங், லாட்ஜிங் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 21/10/2024. ஷார்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு 28/10/2024 வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து 13/11/2024 15/11/2024 வரை நடைபெறும். ஷார்ட் லிஸ்டட் எல்லாமே வந்து இந்த www.boat.srp.com இதில் தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷனாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்னென்ன ரீசனுக்காக இன்கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஆகும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ஃபர்தர் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு எந்தவித கம்யூனிகேஷனும் இருக்காது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னீங்கன்னா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, வெரிஃபிகேஷன், கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இதற்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அப்ரண்டிஸ் வேகன்சிக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த boat.srp.com இதில் தான் வந்து இதற்கான ரிசல்ட்டு, ஷார்ட் லிஸ்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.